எங்க ஆண்டவருடைய புண்ணியத்துல எப்பவுமே எனக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இல்ல சார், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வீட்டுல எல்லாம் ஒய்ஃப் தான் பாத்துக்கிறாங்க. அதனால வேலைக்கு மருந்து, ஓய்வு, உணவு எல்லாமே கரெக்டா கட்டுப்பாடோட கரெக்டா இருக்கும். கமல்ஹாசனின் தீவிர ரசிகரான ரோபோ சங்கர் கடைசி வரை அவருடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்காமலேயே மறைந்தார். போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ என கமல் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். ரோபோ சங்கரிடம் கமல் பேசும் வீடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். சில மாதங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட அவர் அதிலிருந்து மீண்டு வந்தார். இந்த நிலையில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் ரோபோ சங்கர் திடீரென மயங்கி விழுந்ததால் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ரோபோ சங்கர் சிறுவயதிலிருந்தே கமல்ஹாசனின் தீவிர ரசிகர். சினிமாவை அவரிடமிருந்துதான் கற்றுக்கொண்டதாகவும் அவர்தான் தன்னுடைய ஆண்டவர் என்றும் பெருமையாக பேசக்கூடியவர். ஒவ்வொரு ஆண்டும் கமல்ஹாசனின் பிறந்த நாளுக்கு சென்னை முழுவதும் தவறாமல் போஸ்டர் அடித்து விடுவார். கமல்ஹாசன் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்த ரோபோ சங்கர் தன்னுடைய வீட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் முதல் ஆளாக கமலை நிறுத்தி விடுவார். ரோபோ சங்கர் மகள் இந்திரஜாவின் திருமண நிகழ்ச்சியிலும் கமல்ஹாசன் கலந்து கொண்டு வாழ்த்தினார். சில மாதங்களுக்கு முன்பு ரோபோ சங்கருக்கு பேரன் பிறந்த நிலையில் கமல்ஹாசனை தான் பெயர் வைக்க சொன்னார். அப்போது கமல் குழந்தைக்கு நட்சத்திரன் என்று பெயரிட்டார். இந்த நிலையில் ரோபோ சங்கரின் மறைவு கமல்ஹாசனை உடைய வைத்துள்ளது. இது தொடர்பான அவரது பதிவில் ரோபோ சங்கர், ரோபோ புனைப்பெயர் தான், என் அகராதியில் நீ மனிதன், ஆதலால் என் தம்பி, போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ, உன் வேலை நீ போனாய், என் வேலை தங்கிவிட்டேன், நாளையை எமக்கென நீ விட்டு சென்றதால் நாளை நமதே என வருத்தப்பட்டுள்ளார். கடந்த முறை மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு ரோபோ சங்கர் அவதிப்பட்ட நேரத்தில் கமல்ஹாசன் அமெரிக்காவில் இருந்து செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். கடைசியாக இசைஞானி இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழாவில் ரோபோ சங்கர் கமல்ஹாசனை சந்தித்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய காட்சி ரசிகர்களை கண்கலங்க வைத்துள்ளது. இல்ல சார், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வீட்டுல எல்லாம் ஒய்ஃப் தான் பாத்துக்கிறாங்க. அதனால வேலைக்கு மருந்து, ஓய்வு, உணவு எல்லாமே கரெக்டா கட்டுப்பாடோட கரெக்டா இருக்கும். சரிங்க சார். ஆண்டவருடைய இல்ல சார், வீட்டுல இல்ல கட்டிக்கிட்டு போறதோட நான் கட்டிக்கிட்டு போனதை கூட்டிக்கிட்டே தான் சார் போறேன். எங்க ஆண்டவருடைய புண்ணியத்துல எப்பவுமே எனக்கு ஒண்ணும் ஆகாது சார். இந்த மனைவி இருக்காங்க, இன்னும் ஒரு 6 மாசத்துல பாப்பாக்கு கல்யாணம் சார். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பாதம் பட்டு அது நடக்கணும். அந்த ஒரு போதும், நான் நினைச்ச என்னுடைய பிறவி பயன் அடைஞ்சிருவேன். அதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த டயத்துல தொந்தரவு பண்ணது. கண்டிப்பாங்க இல்லைங்க ஐயா, இல்லைங்க, பாத்துக்கிறேங்க, நல்லா பாத்துக்கிறேங்க. கண்டிப்பா உங்கள்ட்ட கேட்காம நான் ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேங்க. ஐயா வணக்கம். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.